ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கியூத்திங்க தமிழ். ஹாப்பி ராஜ். இவர் தான் எங்கள் அப்பா, இவர் தான் எங்கள் அம்மா, இதுதான் என்னோடய ஃபேமிலின்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்ல சங்கடப்படுற ஒரு மகன் ஜிவி பிரகாஷ். இவன் தான் என்னோட மகன்னு ஊர் புறா சொல்லி பெருமைப்படுற ஒரு அப்பா ஜார்ஜ் மரியன். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இடையில நடக்கிற பாச பரிமாற்றங்களா இருக்கட்டும், என்னோட முடிவு சரியா உன்னோட முடிவு சரியான்னு சொல்லி நடக்கிற சின்ன சின்ன சண்டையில இருந்து பெரிய லெவல் சண்டைகளா இருக்கட்டும், நாம எவ்வளவு சொன்னாலும் இவருக்கு புரியாதுன்னு மகன் ஒரு பக்கம் யோசிச்சு தன்னைத்தானே சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். தனக்குள்ள பல ரகசியங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் உள்ள போட்டு வெளியில ஒரு வெறப்பான தகப்பனா கராரான ஒரு டீச்சரா இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அப்பா. ஒரு ஆங்கிள்லயும் உங்க ஃபேமிலி முடிஞ்சு மேட்ச் ஆகலையே. இப்படியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் காதல் வந்தா எல்லாத்தையும் மாத்திரும்னு சொல்லி எல்லா கான்செப்ட்லையும் சொல்லிடுவாங்க. பட் அந்த காதல் அவர் நினைச்ச மாதிரி அந்த மாற்றத்தை கொடுத்ததா இல்லை மேற்கொண்டு இருந்த சுதந்திரத்தையும் பறிச்சுட்டு விட்டதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. I love you. I love you too. I love you 3. இந்த அப்பா மகன் உறவில் இருக்கிற அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கேம், இது மாதிரியான கான்செப்ட்ஸை நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். ஒரு வயசுக்கு மேலே அந்த டெசிஷன் மேக்கிங்கிறது யார் கையில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கணும்ல. படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் சொல்கிறது படத்தோட ஸ்டோரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவோட நகர ஆரம்பிக்குது. இந்த தந்தை மகன் ஸ்டோரி யாருமே சொல்லாமல் மறந்த தவற விட்ட விஷயங்களெல்லாம் இந்த படம் சொல்லுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் யூஷுவலான மூவி போலவே ஃபஸ்ட்டு ஹியூமர் சென்ஸையே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அந்த படம் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அது ஆடியன்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ எந்த வித முகசுளிப்பையும் உண்டாக்கலை. சாரி, நான் லிவின்ல இருக்கேன். நானும் பக்கத்தில் கோரமங்கலால தான் இருக்கேன். ரெண்டாவதாக பார்க்க போனால் ஜார்ஜ் மரியனோட ஆக்டிங். இதுக்கு முன்னாடி அவரோட படங்களில் ஒரு சின்ன சின்ன கோ ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பார். கைதி படத்தில் ஒரு முழு நீள ரோல் பண்ணியிருப்பார். பட் இம்பேக்ட்ஃபுல்லாக அவருக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்க முடியாது. பிகாஸ் அவர் டக்குன்னு அவரோட ரியாக்ஷன்ஸை மாற்றுவார். எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த ஆக்டிங் ஸ்கில்லை இன்னுமே உயர்த்தி கொடுத்துருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு தகப்பனா, அதுவும் ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த கேரக்டராக மாறி அவர் நடித்ததெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. எப்போ எப்படி ட்விஸ்ட் அடிப்பாருன்னே தெரியாது. சந்தனமா இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருந்த ஸ்ரீ கௌரி பிரியா ரொம்ப அருமையாக அவங்களோட கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் ரொம்ப ஓவர் ஹைப்டாக இருக்கும். ஷீ டிட் ஹர் ரோல். உன் அப்பா அம்மாவை என் வீட்டில் பொண்ணு கேட்க சொல்ல ஹாப்பி. இந்த படத்தை ஷூட் பண்ணியிருந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. வேற என்ன பாசிட்டிவ், யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் நலிவடைந்தோருக்குன்னு ஒரு சங்கம் உருவாக்கி அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தின் மூலமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு நினச்ச இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு நன்றியவே தெரிவிச்சுக்கலாம். டைம் ஃபார் த நெகட்டிவ்ஸ். முதல்ல இந்த படத்தோட பிஜிஎம் எதுக்கு இவ்வளோ அலற விட்டுட்ருக்காங்க, எதனால் என்ன சிரிப்பு வந்துட போகுது, இல்லை என்ன மாதிரி அவங்க எமோஷனலை கேரி பண்ணிட போகிறாங்க வேகமாக அந்த ஆடியன்ஸ் இந்த சீன்ஸை பார்த்துட்டு, அதை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லாமல் பழைய பாட்டு புது பாட்டு, இது எந்த பாட்டு என்ன, எதுக்கு இந்த மியூசிக்கு, இந்த சீனில் எதுக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எதுவுமே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாமல் கதைக்குள்ளே நம்மளை போக விடாமல் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட பிஜிஎம். ஆக்சுவலாக ஜஸ்டின் பிரபாகரனோட ஃபில்மோகிராஃபிலாம் நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக வந்திருந்த சிறை படத்தை கூட அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருவேளை கிரியேட்டர்ஸ் சைட்லேருந்து எதுவும் ப்ரெஷர் கொடுத்தாங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு நினச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆக்டர் அப்பாஸோட ரீஎன்ட்ரி கேரக்டரில் யார் வேணால் பண்ணியிருக்கலாம். அவர் பண்ணாதான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை. கதை நகர்ந்துட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கை பார்க்க முடியாது. அவருக்கு எப்படி உடனே இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிச்சுன்றது நமக்கு தெரியாது. இது இல்லாமல் அவர் அந்த ஜாபுக்கு சேர்ந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே பெரிய ஆப் டெவலப்பர் ஆகிடுவார். நீ பார்க்க அழகா இருக்கேன், பாப்பா மாதிரி இருக்கேன். தாழ்வு மனப்பான்மையோடே நகர்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஹீரோவுக்கு அந்த விஷயத்தை க்யூர் பண்ணுறதுக்காக தான் காதலி வந்திருப்பாங்க. ஆனால் அதுதான் இன்னும் மோசமாயிடும். இது செட் ஆகாது ஹாப்பி. காமெடி ஜானரோட நீங்கள் ரியாலிட்டியை மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் மாதிரி ஒரு ஃபார்மெட்டை கையில் எடுத்துக்கோங்க. என்னோட உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்கள நான் வெளிப்படுத்த வரேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸ்டோரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த ஸ்டோரியை எப்படி வேணால் நீங்கள் எழுதியிருக்கலாம், அதோட எண்டிங்கை எப்படி வேணால் முடிச்சிருக்கலாம். அண்ட் த டாப் நெகட்டிவ் பாயிண்ட், சாரி ஜிவி பிரகாஷ் சார்,
இந்த படத்தில் நீங்கள் தான் ப்ரொட்டகானிஸ்ட்ன்றதை போஸ்டர்ஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சதே தவிர உங்களோட ஆக்டிங் ஸ்கில்லோ இல்லை உங்களோட தனித்துவங்களோ நாங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ப்ரொட்டகானிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் இல்லைன்னா எப்படி வந்து ஆடியன்ஸால் அதில் என்கேஜ் ஆக முடியும்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வேற லெவல் கம்பேக் தான். ஏதோ ஒரு பக்கம் ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு முழுமையான படம் பார்த்துட்டு வந்த திருப்தியும் இல்லை, ஒரு நல்ல கதையை பார்த்துட்டு வந்தோம்பான்ற திருப்தியும் இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ் எங்கன்னு தேடுற மாதிரி தான் இருந்தது. கடைசி ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஒரு எமோஷனல் ஆக்ட்ஸ்லாம் ஆடியன்ஸை போட்டு டை அப் பண்ணுற மாதிரி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈஸியாக நழுவ விட்ட மாதிரி இருந்தது. ஒரு கதாநாயகன்னா அந்த கதையில் என்ன இருக்குது, அதை நான் எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறேன்னு கையில் ஏந்திக்கிட்டு போகணும். இங்கே எல்லாருமே சேர்ந்து ஜிவி எதுவும் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப வீக்கான ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஃபார் த கன்க்ளூஷன், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை, ஒரு 2.5 hours தேட்டருக்கு போய் ஒரு 200 rupees per டிக்கெட்டுக்கு செலவு பண்ணி கொஞ்ச நேரம் சிரித்து நிறைய நேரம் கலாய்ச்சி வீடு திரும்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் இதில் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. अच्छा एक्टिंग बहुत अच्छा मालूम है. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மூவிஸ்க்கு ரேட்டிங் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னோட பர்சனல் ரேட்டிங் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கியூ திங்கர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.